ஐரோப்பா கண்டத்தில் உள்ள லக்சம்பர்க் என்னும் நாடு, அந்த நாட்டில் நடக்க உள்ள நாணய கண்காட்சி. ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு காலை வணக்கம். நம்ம சேனலில் இன்னைக்கு பார்க்க போகிறது அக்டோபர் திங்கள் 2025, ஏப்ரல் திங்கள் 2026, மறுபடியும் அக்டோபர் திங்கள் 2026. இதில் லக்சம்பர்க் என்னும் சிறு நாடு, அது எங்கே இருக்குன்னா இப்போ உள்ள ஐரோப்பியா கண்டத்தில் இருக்குது. ஏர்லியராக அது ஃப்ரெஞ்சு ஆளுகைக்குட்பட்டு இருந்தது. அந்த லக்சம்பர்க் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு ஃப்ரான்ஸ், பெல்ஜியம், அப்புறம் அந்த நார்த் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நார்த் ஈஸ்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ். இங்கே ஃப்ரெஞ்சு மக்களுக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா உலகத்தில் இப்போ எப்படி ரோமன்ஸ் இருக்காங்களோ அந்த சைடு இங்கிலீஷ் இருக்கிறாங்களோ, ஃப்ரெஞ்சு மக்களுக்கு எப்போதுமே நம்ம தான் தலை சிறந்த நாடு, நம்ம மொழி தான் தலை சிறந்த மொழின்ற கர்வம் எப்போதுமே இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்ட்ரீஸில் எல்லாமே ஃப்ரெஞ்சு ஒன் ஆஃப் தி அலுவல் மொழி. அவங்களுக்கு ஒன் ஆஃப் தி இந்த மதர் டங்குன்னு சொல்லலாம், அலுவல் மொழின்னு சொல்லலாம், நாட்டுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ்னு சொல்லலாம். இது ஃப்ரெஞ்சில் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதும் அவங்க பிளான் பண்ணுறது ஏப்ரல் அண்ட் அக்டோபர். ஸோ இந்த வருஷம் அக்டோபர் திங்கள் 15ஆம் தேதி அக்டோபர் திங்கள் 5ஆம் தேதி இந்த கண்காட்சி நடக்குது. இது இவங்களுடைய 15வது கண்காட்சி. ஸோ இந்த ரொம்ப ஷார்ட் நோட்டீஸாக இருக்கும் அப்படின்னா அவங்க எப்போதும் இந்த சொன்ன மாதிரி ஏப்ரல் அண்ட் அக்டோபரில் டேட் வெளியிட்டிருப்பாங்க. 16வது மற்றும் 17வது கண்காட்சிக்கு நீங்கள் கட்டாயமாக பிளான் பண்ணலாம். அதாவது ஏப்ரல் 2026, அக்டோபர் 2026க்கு பிளான் பண்ணலாம். இதற்கு நம்மளோட ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஆர்வலர்கள், ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம ஊரில் ஃப்ரெஞ்சு ஆளுமை, அதாவது இப்போ உள்ள பாண்டிச்சேரியாக இருக்கட்டும், காரைக்கால், டையூ டாமனாக இருக்கட்டும், இந்த ஏரியாவில் எல்லாமே ஃப்ரெஞ்சு ஆளுகைக்கு உட்பட்டது, மெட்ராஸ் உட்பட. ஒரு கட்டத்தில் மெட்ராஸும் ஃப்ரெஞ்சு ஆளுகையில் இருந்தது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லக்சம்பர்க் மக்கள் மெட்ராஸ்லேயும் பாண்டிச்சேரியும் உள்ள செட்டில்மெண்ட் இன்னும் கூட அந்த பதிவு இருக்குது. ஸோ அப்படின்னு நமக்கு கான்டாக்ட்ஸ் இதில் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நம்மளோட தமிழர்கள், சென்னை, பாண்டிச்சேரி தமிழர்கள் அங்கே செட்டில் ஆகிறவங்க நிறையா பேர் எனக்கே பர்சனலாக தெரியும். அந்த அளவுக்கு நம்மளோட கனெக்ட் ஆகிற நாடு ஒரு லக்சம்பர்க் புதுசாக இருக்குன்றதெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். எப்படி ஃப்ரான்ஸ், பாரிஸ்ன்றது ஒரு பழக்கப்பட்ட நாடாக சொல்லாக இருக்குமோ, அதே மாதிரி லக்சம்பர்கும் நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட நாடு தான். நம்மளோட கனெக்டிவிட்டி நல்லாவே இருக்கும். ஸோ உங்கள் வாய்ப்பை பிளான் பண்ணிக்கோங்க. இந்த அக்டோபர் இல்லாட்டியும் ஏப்ரல் அடுத்த அக்டோபர் 2026 ஆச்சும் அதில் மீட் பண்ணுறபடி அல்லது போய் சந்திக்கிற அளவுக்கு, நம்ம போய் பங்கு பெறுற அளவுக்கு நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சொந்தம் மற்றும் நட்பு வட்டங்களுக்கு பகிருங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி வலியுறுத்துங்க.